நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினது. யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. ஓம் சுதர்சனாய் வித்மகே மா ஜ்வாலாய் தீமகே தன்ன சக்கர பிரச்சோத்யாத். ஓம் கருடாழ்வார் நமோஸ்துதே ஓம் கருடாழ்வார் நமோஸ்துதே ஓம் கருடாழ்வார் நமோஸ்துதே. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழித்து காப்பான். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் செப்டம்பர் 2 முதல் செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. கடக ராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு. அவர் 2.25 நாள் ஒரு ராசியில் இருக்க போகிறார். வார ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துலேயே இருக்கார். 2ஆம் இடம் 3ஆம் இடம் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம். அப்போ நல்ல இடத்துல தான் இருக்கார். இந்த கடக ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் செல்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புனல் பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயில்யம் நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த கடக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா? சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னா, என்னங்க அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறீங்களே, கண்டிப்பாக அஷ்டமத்து சனி தான் உங்களுக்கு போயிட்டுருக்கு. அதனால் சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வா சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். சனி பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து. ஆனாலும் கூட இந்த சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதால உங்களுக்கு தீய பலன்களை தரமாட்டார். மாறாக நல்ல பலனையே வாரி வழங்கக்கூடிய ஒரு தருணம் இது. மோரோவர் உங்களுக்கு 11ஆம் இடத்துல உங்களுக்கு குரு பகவான் இருக்கார். அமக்கலங்க 11இல் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அற்புதமான பலன்களை வாரி வழங்கும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போ 11ஆம் இடத்துல குரு இருக்கிறது மட்டுமல்ல, குரு பார்வை கோடி நன்மை. அப்போது உங்களுக்கு 3ஆம் இடம் 5ஆம் இடம் 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். சனி வக்ரகதியில் இருக்கார். 9ல் ராகு பகவான் இருக்கார். அது சில ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸ் இருக்குது. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த வாரம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு மிக மிக அருமையான பலன்களை பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. 2ஆம் இடத்து அதிபதி சூரியன் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். 2க்குடையவன் 2ல் சூரியன் ஆட்சி பீடத்தில் இருந்தால் சிறப்பு தானே. பொருளாதார மேன்மை இருக்கும், நல்ல பணவரவு இருக்கும், குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் இருக்கும், உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும். ஆனால் சனி பார்க்குது. அதனால் இது வரைக்கும் நம்ம சொன்ன பலனில் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படணும். மற்றபடி சக்ஸஸ் உண்டு தான். உங்கள் வாக்கு வெல்லும், ஒரு சொல் வெல்லும். ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும். சூரியன் புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம். நல்ல படிக்கக்கூடிய ஒரு தருணம். அதாவது புதன் 2ல் இருந்து இப்போ நல்லா படிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார். முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார். 3ஆம் இடத்துல உங்களுக்கு இப்போ 4க்கும் 11க்கும் உடைய சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சாலும் குரு பார்வையினால் நீச்ச பங்கம் பெறுகிறார். பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் அனைவர்களுக்கும் சிறப்பான காலம். வங்கியில் பணிபுரியும் அன்பர்கள், இன்சூரன்ஸில் வேலை பார்க்குறவங்க, செல்ஃப் ஃபைனான்ஸு
மற்றபடி இந்த ஆர்னமெண்ட்ஸ், நகை உற்பத்தியாளர்கள், நகை வியாபாரிகள், துணி உற்பத்தியாளர்கள், துணி வியாபாரிகள், இந்த இன்டீரியர் டெக்கரேஷன் என்று சொல்லக்கூடிய வீட்டை அலங்காரம் செய்பவர்கள், பெயிண்ட் பண்ணக்கூடியவர்கள், கலை நுணுக்கம் உடையவர்கள், இவங்க அனைவர்களுக்குமே இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்கும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடைபெறும். இளைய சகோதர சகோதரிகளால் மிகுந்த ஆதரவை பெறப்போகிறீர்கள். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். சூப்பர். குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதத்தாலும் இந்த வாரம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நினைக்கிறது நடக்க போகுது. சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரிச்சுக்காதவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். 5ஆம் இடம் சந்தோஷத்தை தரக்கூடிய இடம். இப்போ 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாருன்னா அந்த கடகராசி என்பவர்கள் சந்தோஷத்திற்கு அளவு கிடையாது. அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள். 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இதுவும் சூப்பருங்க. 7ஆம் இடம் என்பது கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் தான். அப்போ 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாருன்னா இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள், கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். பிரிந்த நண்பர்கள் தேடி வந்து ஒரு உதவி புரிவார்கள். உதாசீனப்படுத்திய உறவினர்கள் கூட தேடி வந்து உங்களை பார்க்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் இடம் அப்படின்னும் பொழுது எதிர் வீடு, பக்கத்து வீடு, அக்கம் பக்கம், வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எல்லா இடத்துலையும் இது வரைக்கும் நீங்கள் எதையும் ஒரு எதிர்ப்புகள் இருந்தது. ஆனால் இப்போ எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகிவிட்டது. ஆதரவு கிடைக்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. மற்றபடி இந்த ராகு 9ல் இருக்கார். 9ல் ராகு அப்படின்னு சொன்னால் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். வெளியூர் வெளிநாட்டு பயணம் செல்வதாக இருந்தால் தாராளமாக போங்க. அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்கும் சிறப்பான காலம். இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. ஏற்கனவே வெளிநாட்டில் நான் இருக்கிறேன்னு சொன்னால் இன்னும் அதை விட சிறப்பு. இப்போ இந்த வாரம் ரொம்ப நல்லா பணியாற்றி நல்ல சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்து அதிபதி 12ல் இருக்கிறார். அப்போது என்ன தான் உழைச்சாலும், என்ன தான் பாடுபட்டாலும் வருவாய் இருக்குமா? செலவினங்களை தேடி செல்லும். செலவினங்கள் அதிகமாக இருக்க போகிறது. அது எப்பேற்பட்ட செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் இருக்கும். மற்றபடி உடன் பிறந்தவர்களால் செலவினங்கள் ஏற்படும். மற்றபடி காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் நண்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் பணியாற்றுபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் ரொம்ப அமுக்கலமாக இருக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்க இரட்டிப்பு லாபத்தை பார்க்க போகிறீர்கள். வேலையில் இருப்பவர்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு, ப்ரமோஷன், தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் போன்றவை சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். 11ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதால் நீங்கள் நினைத்ததை விட 2 மடங்கு சந்தோஷத்தையும் பண வரவையும் பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. மொத்தத்தில் இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது.